ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த ஜூஸை குடி கேக்கை சாப்பிட்டுட்டு என்னை கொடுத்து நான் மயக்கமான நேரத்தில் என்னை தப்பு பண்ணிவிட்டு எங்கிட்ட வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு எங்கிட்ட சுமார் 10 லட்சம் வரைக்கும் மிரட்டியிருக்கான். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, என்னோட ஜிமெயில் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டான். ஹேக் பண்ணும்போது என்னோட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். இந்த கேஸ் ரிலேட்டடாக நிறைய எவிடன்ஸ் வச்சுருந்தேன், அவ்வளோத்தையும் டெலீட் பண்ணிட்டான். முக்கியமாக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ராமலட்சுமி மேம் எத்தனை லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து என்ன கேஸை வாபஸ் வாங்க சொல்லி, இந்த கேஸில் உண்மை இல்லை, ரேப் நடந்ததுக்கு எவிடன்ஸ் கேட்குறாங்க, நான் எங்கேருந்து எவிடன்ஸ் கொடுப்பேன்? இவனால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும், இல்லை நான் சாகிறது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி 10 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்த வீச்சறிவாள் ரவுடி. பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்த பின்னரும் ரவுடி மீது கைது நடவடிக்கை எடுக்காமல் அபலை பெண் அலைக்கழிக்கப்படுவதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தமிழக டிஜிபி அலுவலகத்திலும் மனித உரிமை ஆணையத்திலும் இளம்பெண் ஒருவர் அளித்திருக்கும் புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடியோவை வைத்து மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்தது எப்படி? பிளாக்மெயில் ஆண் நண்பருக்கு காவல் ஆய்வாளர் சாதகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு உண்மையா? தூத்துக்குடியில் 8 வயது மகளுடன் வசிக்கின்ற அந்த கைம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 36 வயதான பெண் ஒருவர் கணவரை இழந்து தனது குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு அஜித்குமார் என்ற நபர் அந்த பெண்ணுடன் நண்பராக பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு அஜித்குமார் தனக்கு பிறந்த நாள் என அவரது உறவினர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அந்த பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அவன் வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியதால் அதனை வெளியில் சொல்ல பயந்து அவன் சொன்னபடியெல்லாம் செய்ததாக அந்த பெண் தெரிவித்தார். அவனுக்கு பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பில் இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஜிபே மூலமும் 6 சவர் நகைகளை அடகு வைத்தும் அவனிடம் பறிகொடுத்ததாக ஆதாரங்களை வெளியிட்டு வேதனை தெரிவித்தார் அந்த அபலை பெண். தனக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் கையில் பணம் ஏதும் இல்லாததால் அஜித்குமாரின் பிளாக்மெயிலுக்கு அந்த பெண் ஒத்துழைக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் வீட்டுக்கே சென்று அஜித்குமார் கும்பல் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தூத்துக்குடி மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கடந்த 14ஆம் தேதி அஜித்குமார் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அஜித்குமார் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி அவருக்கு ஆதரவாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டிய அந்த பெண் ரவுடி போல வீச்சரிவாளை வைத்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய அஜித்குமாரை ஆயுத தடுப்பு சட்டத்தில் மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்ததாக கூறினார். காவல் ஆய்வாளர் உட்பட சில காவல்துறையினர் அஜித்குமாருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் உடனடியாக அஜித்குமாரை பலாத்கார வழக்கில் கைது செய்து அவனது செல்போனில் உள்ள தனது ஆபாச வீடியோக்களை கைப்பற்றி அழிக்க வேண்டும் எனவும் தனது குழந்தையின் எதிர்காலம் கருதி தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அந்த பெண் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நான் ஒரு வயசான பெற்றவங்க கூட தான் இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் 4 வருஷமாக நான் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். என் கடைக்கு ரெகுலராக வர்றவர் அஜித்குமார். என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் பைக்கு கார் சேல் பண்ணுற தொழில் பண்ணுறேன்னு சொல்லி தான் என்கிட்ட பேசினார். ஒரு வருஷமாக எனக்கு அவன் ஃப்ரெண்டு. நட்பு ரீதியாக நான் பழகியிருந்தேன். என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
என்கிட்ட எனக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். ஜூலை 2ஆம் தேதி நாங்கள் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த ஜூஸை குடி கேக்கை சாப்பிட்டுட்டுன்னு என்னை சாப்பிட வச்சு என்னை மயக்க மருந்து கொடுத்து நான் மயக்கமான நேரத்தில் என்னை தப்பு பண்ணிவிட்டு என்கிட்ட வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு என்கிட்ட சுமார் 10 லட்சம் வரைக்கும் மிரட்டியிருக்கான். நான் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான், 6 பவுன் நகை வாங்கியிருக்கான். தொடர்ந்து மிரட்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னை அடித்ததுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் வீடியோ காட்டுவேன், உன்னை அருவாள் வச்சு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுவான். பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அப்பாவையும் அடித்தான், கொலை வெறி தாக்குதல் பண்ணான். அவன் கூட ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போய் வேறு வழி இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்து 5ஆம் தேதி அட்மிஷன் ஆனார் ஜிஹெச்சில், உடம்பு சரியில்லாமல். 9ஆம் தேதி தான் எஃப்ஐஆர், அதுவும் ஃபோர்ஸ் பண்ணதுனால பெயிலபிள் செக்ஷனில் தான் போட்டிருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அந்த டைம் நான் அவன் மேலே கொலை மிரட்டல் கொடுக்குறதா ஒரு சிஎஸ்ஆர் வாங்கி வச்சுருந்தான். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. அவன் ஒரு 12 எஃப்ஐஆர் வச்சிருக்கிற ஒரு தூத்துக்குடியில் மாவட்டத்தில் மட்டும் 12 எஃப்ஐஆர் வச்சிருக்கிற ஒரு ஹெச்எஸ் அக்யூஸ்டு. அதை தவிர மற்ற மாவட்டத்தில் அவன் மேலே பல கேஸ் இருக்குது. நான் ரேப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு என்னோட ஃபோட்டோவை நான் அவன் கூட ஃப்ரெண்டாக பழகும்போது எடுத்த ஃபோட்டோஸை, சில ஃபோட்டோஸ் எடிட் பண்ணதும் இருக்குது, சில ஃபோட்டோஸை மீடியாவில் காட்டி லோக்கல் சேனல் அவ்வளோத்துலேயும் என்னோட ஃபேஸை பப்ளிசிட்டி பண்ணி இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் காவலர்கள் எடுக்கவே இல்லை. எங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணுற நிலமையில நான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, என்னோட ஜிமெயில் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டான். ஹேக் பண்ணும்போது என்னோட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். இந்த கேஸ் ரிலேட்டடாக நிறைய எவிடன்ஸ் வச்சுருந்தேன், அவ்வளோத்தையும் டெலீட் பண்ணிட்டான். முக்கியமாக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ராமலட்சுமி மேம் எத்தனை லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து என்ன கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இந்த கேஸில் உண்மை இல்லை, ரேப் நடந்ததுக்கு எவிடன்ஸ் கேட்குறாங்க. நான் எங்கேருந்து எவிடன்ஸ் கொடுப்பேன்? திருமுருகன் சார் சவுத் ஸ்டேஷனு, மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ராமலட்சுமி மேம், சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் முத்துச்செல்வி மேம், 3 பேரும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. எங்கிட்ட அவங்க பேசும்போது அஜித் சொன்ன விஷயம், நான் அரிசி கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் எனக்கு ஆள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நான் மாதந்தோறும் லஞ்சம் கொடுத்துட்ருக்கேன், உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது, முறைப்படியும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கன்னு என்னை பல வாட்டி மிரட்டுவான். இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்னோட கேரக்டர் தப்பாக ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. நான் தைரியமான பொண்ணு, நல்ல பொண்ணு, அதனால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் தைரியமாக. கணவரை இழந்த பெண்களாக இருந்தாலும் சரி, கணவரை பிரிந்து வாழும் பெண்களாக இருந்தாலும் சரி, தங்களிடம் அன்பாக பழகக்கூடிய ஆண் நண்பர்களை நம்பி நகை, பணம் கொடுப்பது, அவசரத்திற்கு உதவி செய்வது, அவர்கள் தரும் உணவை சாப்பிடுவது, அழைக்கும் இடத்திற்கு செல்வது போன்றவற்றை எச்சரிக்கையுடன் தவிர்ப்பது நல்லது. இப்படிப்பட்ட ஆசாமிகள் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் சில செயல்கள் அபலை பெண்களின் எதிர்காலத்திற்கே வேட்டு வைப்பதாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில் ஆண் நண்பரை நம்பி பிறந்தநாள் கொண்டாட சென்ற இடத்தில் மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் அருந்தியதால் தனது வாழ்க்கையையும் வாழ்நாள் சேமிப்பையும் இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த இளம்பெண். காவல்துறையினர் இரும்புக்கர நடவடிக்கை மேற்கொண்டு அஜித் குமார் மற்றும் அவனுக்கு பின்னணியில் இருக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் தனியாக இருக்கின்ற பெண்ணை சீண்டினால் உதவிக்கு எவரும் வரமாட்டார்கள் என்ற நினைப்பில் சிலர் இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலியல் வழக்கு பெருங்குற்றம், அதற்கு அண்மைக்கால நீதிமன்ற தீர்ப்புகளே சாட்சி. பெண்கள் மீது கை வைத்தால் ஆயுளுக்கும் வெளியில் வர இயலாது, அந்த அளவிற்கு அது பெருங்குற்றம். அத்துமீறும் ஆசாமிகளுக்கு அந்த குற்றம் கேடு தரும்.